யாகம்னா ஒரு ஹோம குண்டா இருக்கணும், அதுல நெருப்பு நன்னா திகு திகுன்னு எரிஞ்சுட்டு இருக்கணும், நெய்யை எடுத்து கரண்டி கரண்டியா குத்தணும், அதோட பிரசாதம் பண்ணி வச்சிருந்தா அதை எடுத்து அதுல சேர்க்கணும். அதை சேர்க்கறதுக்கு ஹோதா, யார் ஒருத்தர் ஹோமம் பண்ணணுமோ அவர் உட்காண்டிருப்பார். பக்கத்துல ஒருத்தர் உத்காதா, மந்திரம் சொல்றதுக்கு ஒரு சுவாமி உட்காண்டிருப்பார். 10 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார். இதுதானே நம்ம யாகம்னா எப்பவுமே பார்க்கறது. அந்த யாகத்துக்கு ஏதோ ஒரு பலம் இருக்கும். அதே போல இப்ப நாம பார்க்க போற யாகத்தில் நெய் கரண்டி அதெல்லாம் கிடையாது, நேர நெருப்பு ஹோமகுண்டம் அதெல்லாமும் கிடையாது. இந்த யாகம் எதுனால் ஆத்மாதான் நெய், ஆத்மாதான் ஹவிசு, அதுதான் நாம ஹோமத்துல சேர்க்க போறோம். இந்த ஆத்மாவை 5 இடத்துல சேர்க்கிறார்கள். இது ரொம்ப ஒரு ஆழமான அர்த்தம். உபனிஷத்துக்களிலே பஞ்சாக்னி வித்யா பிரகரணம்னு வரும். 5 அக்னிகளில் இந்த ஆத்மா ஆகுதி கொடுக்கப்படுகிறார். அதுல 5வது ஆகுதி கொடுக்கும் போதுதான் ஒரு மனித பிறவி எடுத்து பிறக்கிறார். பஞ்சம்யாஹுதாவாபகா புருஷவச்சசோ பவந்தின்னு ஒரு வாக்கியம், ரொம்ப முக்கியமான வாக்கியம். பிரம்மசூத்திரத்துல நிறைய விசாரம். சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்துல ஓஹோன்னு விசாரிச்சிருக்கார். பஞ்சம்யாஹுதாவாபகா 5வது ஆகுதி கொடுக்கும் போது இவன் ஒரு ஆத்மா மனிதனாக பிறக்கிறான்.